நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பேச சொன்ன 5வது வார்த்தை தாகமா இருக்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தாகமா இருக்கிறேன். தாகம் என்றால் இங்கிலீஷில் சொல்வாங்க தேர்ஸ்டி. தேர்ஸ்டினா இன்னொரு மீனிங் இருக்குது ஈகர். ஈகர்னா ஆவலோடு. நம்ம பாஸ்டர் முதலே குணம் கொடுத்துட்டாரு. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு வேலை பார்த்துட்டு டயர்ட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம், தண்ணி தாகம் எடுக்கும், தண்ணி குடிப்போம். அவர் சொன்ன மாதிரி அந்த ஈகர் என்னென்னா, ஐயோ எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல உழைச்ச உழைப்புக்கு நல்ல சம்பளம் கிடைக்கணும், நல்ல ட்ரெஸ் எனக்கு கிடைக்கணும், ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு உண்டாகணும், அதில் நன்மை உண்டாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், ஏக்கத்தோடு ஆவலோடு நம்ம என்ன பண்ணுவோம், காத்திருப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு காலையிலேருந்து மாலையில் வரைக்கும் ஒருத்தர் ஒரு வேலை செய்கிறாங்கன்னு சொன்னால் எப்போ எனக்கு கூலி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க இல்லைங்களா. அது ஒரு தாகம். அல்லேலூயா. ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனாக அடிக்கப்பட்டு ஸ்தோத்திரம் 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 அவர் நம்ம பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்து ஆரம்பத்திலிருந்து அவர் ஒப்பு கொடுக்கப்பட்ட நேரத்திலிருந்து கடைசி வரைக்குமே அவரை சாட்டையால் அடிச்சுட்டே இருந்தாங்க இல்லைங்களா. அவர் சுமந்த சிலுவையினுடைய ஒரு வெயிட் பார்த்தீங்கன்னா 150 கிலோ சிலுவை அவர் சுமந்தாராம். ஸ்தோத்திரம். அவர் அடித்து தலையில் முற்கையிட சூட்டப்பட்டு ரத்தம் அவருடைய சரீரத்திலிருந்து கிட்டத்தட்ட 6.5 லிட்டர் ரத்தம் வெளியேறிச்சான். அப்போது சாதாரணமாக நம்ம ஒரு வேலை பார்க்குறதுக்கு அவ்வளோ களைப்பு அவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்னு சொன்னால் ஆண்டப்பாங்க ரத்தத்தெல்லாம் சிந்தி சோத்திரம் அவருடைய சரீரம் வேதனையினால் அவரோட சரீரம் அதிகமாக வேதனை, அவருடைய சரீரத்தில் அதிகமான களைப்பு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த சிலுவையை சுமக்கிறதுனால ஒரு பாரம், இதெல்லாம் அவருக்கு சேர்ந்து அவருக்கு மிகுந்த மனுஷிகமான ஒரு தாகம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா. நிச்சயமாக ஒரு மனுஷனாக இருந்தால் நிச்சயமாக நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணி வேணும்னு சொல்லி நம்ம கேட்போம். ஆனால் நம்ம மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 27ஆம் அதிகாரம் முடிந்தது என்று சொல்லி அறிந்து பிதாவிடத்தில் அவர் கேட்கிறார், ஆண்டவரே நான் தாகமாக இருக்கிறேன். அல்லேலூயா. பிதாவிடத்தில் ஏசப்பா கேட்குறாங்க, நான் தாகமாக இருக்கிறேன். ஏசாயா 53:11-12 நீங்கள் வாசிப்பீர்களானால் அதில் முன்னறிவித்தபடி தீர்க்கதரிசனமாக ஆண்டவரை பற்றி வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு குறைந்த நேரம் இருக்கிறதுனால நான் வாசிக்காமல் நான் அப்படியே சொல்லிடுறேன். ஸ்தோத்திரம். அவர் முன்னறிவித்தபடி என் வேலையெல்லாம் நான் என்ன பண்ண, ஆண்டவரே முடிச்சுட்டேன், ஆத்ம வருத்தத்தின் பலனை எனக்கு தாரும். எதுக்காக என்னை இந்த பாடுகளுக்கு உட்படுத்தினீரோ, எதுக்காக என்னை ரத்த சிந்த வைத்தீரோ, எதுக்காக இந்த சிலுவை சுமக்க வைத்தீரோ, எதுக்காக நான் சிலுவையில் அடிக்கப்பட்டேனோ, எதுக்காக நான் இந்த இத்தனை கொடுமையான வேதனை அனுபவித்தனோ அதெல்லாம் நான் முடிச்சுட்டேன் ஆண்டவரே, உங்கள் சித்தத்தை நிறைவேற்றிட்டேன் ஆண்டவரே, எனக்கு என்ன பண்ணுங்க, ஆத்மாக்களை தாருங்க, ஆத்ம வருத்தத்தின் பலன் எனக்கு தருவேன்னு சொன்னீரே, அநேகரை எனக்கு பங்காக கொடுப்பேன்னு சொன்னீரே. அப்போ எப்போ ஆண்டவரே என்னை ஆராதிக்கிறதுக்கு ஆத்மாக்களை கொடுப்பீங்க, எப்போ எனக்கு கொடுப்பீங்க? அந்த தாகம் தான் ஆண்டவருக்கு. அல்லேலூயா. ஆத்மா தாகம் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன இந்த வார்த்தை. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார், தண்ணீரை மேலே நடந்தார், கடல் மேலே நடந்தார், கடலை பொங்கி எழுகிற காற்றும் கடலை அமர்த்தினார். அப்பேற்பட்ட மகிமையான தேவன் மனுஷ இடத்துல எனக்கு குடிக்க தண்ணி
கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி கொடுப்பாரா? ஆனால் கேட்டார். யார்கிட்ட கேட்டார்னு சொன்னால் சமாரிய ஸ்திரீ கிட்ட கேட்டார். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். சமாரிய ஸ்திரீ கிட்ட போய் என்ன சொல்கிறாருன்னா, தண்ணீர் மல்ல வராங்க. ஆண்டவர் ஒரு கிணத்தடியில் உட்கார்ந்துருக்கிறாரு. அங்கே தண்ணீர் மல்ல சமாரிய ஸ்திரீ வராங்க. அங்கே என்ன சொல்கிறாருன்னா, என் தாகத்துக்கு தண்ணீர் தா அப்படின்றாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, உங்களுக்கு எந்த அந்த சம்பவம் தெரியும்? நீர் யூதனாக இருக்க, நான் சமாரியா ஸ்திரியாக இருக்கேன், நான் எப்படி உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இடத்துல பேசுகிறாங்க. அப்போது ஏசப்பா சொல்கிறாங்க, நீ சோத்ரா நான் யார் என்பதை நீ அறிந்திருந்தால் நீ இடத்துல என்ன பண்ணியிருப்ப? தாகத்துக்கு தண்ணீர் கேட்டிருப்ப. அல்லேலூயா. நான் உனக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாத நித்திய காலமாக ஊறுகிற ஜீவ தண்ணீரை உனக்கு நான் என்ன பண்ணுவேன்? கொடுத்திருப்பேன். நீ என்கிட்ட நீ கேட்டிருந்தா நான் அவனுக்கு கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ எப்படி அவர் மனுஷகமான தாகத்தை கேட்டிருப்பார்? நம்ம யோசித்து பார்ப்போம். அல்லேலூயா. அவருக்கு மனுஷகமான தாகம் என்பது ஆண்டவருக்கு கிடையாது. அல்லேலூயா. அவருடைய தாகம் எல்லாம் ஆத்ம தாகம். அல்லேலூயா. அவருடைய தாகத்தை தீர்க்க வேண்டுமானால் நாம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய தாகத்தை தீர்க்க நம்ம என்ன செய்யணும்? ஆத்மா ஒரு தாகத்தை தீர்க்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? சுவிசேஷம் அறிவிக்கணும். அல்லது ஆத்மாக்களை ரட்சிப்புக்குள்ள வழிநடத்தணும். அல்லேலூயா. அதுதான் அவருடைய தாகம். அதுதான் அவருடைய வாஞ்சை. அல்லேலூயா. நம்முடைய சீஷர்கள் எல்லாருமே அவரை பின்பற்றின எல்லா சீஷர்களும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்து ஆத்மாதாயம் பண்ணி சுவிசேஷத்தை அறிவித்து கர்த்தருக்காக ரத்த சாட்சியா மறுத்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ எவ்வளோ அன்பு பாருங்க அவங்களுக்கு ஆண்டவர் மேலே. நமக்கு என்ன அன்பு இருக்குது? ஆண்டவர் மேலே அன்பு இருந்தால் நிச்சயமாக நம்ம என்ன பண்ணுவோம்? மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுவோம். ஆண்டோடைய அன்பு நம்மளை சும்மா இருக்க ஒட்டாது. ஆண்டோடைய அன்பு நம்மளை நெருக்கி ஏறும். ஒருத்தரை பார்த்தா அவங்களுக்கு எப்படியாவது சுவிசேஷத்தை சொல்லிடணும், எப்படியாவது அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லணும். ஒரு ஆட்டோவில் போகிறோம், அந்த ஆட்டோக்காருக்கு சொல்லலாம். இல்லை நம்ம பார்க்குற மக்களுக்கு அவங்க பிரச்சனை நம்மக்கிட்ட வந்து சொல்லும்போது அவங்களுக்கு உங்களுக்கு தேவன் செய்த நன்மைகளை அற்புதங்களை அவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு சத்தியத்தில் நம்ம வழி நடத்தலாம். அது மூலமாக சுவிசேஷத்தை அறிவிக்கலாம். நன்மை செய்து சுவிசேஷத்தை அறிவிக்கலாம். அல்லேலூயா. ஒருத்தருக்கு நன்மை செய்ததுனால நம்ம என்ன பண்ணலாம்? அதன் மூலமாக அவங்க இடத்துல அவங்க அன்பு கூறுவாங்க. அப்படி நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கலாம். அல்லேலூயா. சோத்திரம். அதன் மூலமாக தான் தேவனுடைய தாகத்தை நம்ம தீர்க்க முடியும். அல்லேலூயா. நீதிமொழிகள் 11:30 நம்ம வாசிக்கிறோம். ஆத்மாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் சோத்திரம் ஞானம் உள்ளவன். ஆத்மாக்களை நான் தான் பெரிய நான் படிச்சிருக்கேன், நான் அப்படி எப்படின்னு ஒவ்வொருத்தரும் தங்களை ஞானவானா காட்டிப்பாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆத்மாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானம் உள்ளவன் சொல்றாரு. நீங்கள் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துறீங்களா? அப்படின்னா நீங்க நிச்சயமா ஞானவான்கள் தான். பாருங்க, தானியேல் 12:3 நம்ம வாசிக்கிறோம். ஞானவான்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னு சொன்னா, ஞானவான்கள் ஆகாயம் அடைத்திருக்கிற ஒளியை போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் பிரகாசிப்பார்கள். அல்லேலூயா. ஆண்டருடைய ஞானவான்களா நம்ம இருக்கணும். ஆகாயத்தில் பிரகாசிக்கிற நட்சத்திரத்தை போல ஒளியை போல நம்ம பிரகாசிக்கணும் அப்படின்னு சொன்னா ஆத்மாதாய பணியில நம்ம என்ன பண்ணோம்? கிரியை செய்யணும், நம்ம வேலை செய்யணும். அல்லேலூயா. சூத்திரம். பவுல் சொல்கிறார் கொரிந்தியர்ல, சுவிசேஷத்தை பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ, அது என்மேல் விழுந்த அக்கா. நான் இவ்வளோ பேரை நான் கூட்டிட்டு வந்தேன்க்கா, இன்னைக்கு இவ்வளோ பிள்ளைங்க கர்த்தருக்குள்ள நடத்த முடியாது, கர்த்தர் உதவி செய்தாருக்கா. அப்படி ஒரு வாஞ்ச, அப்படி ஒரு தாகம் நமக்கு இருக்கணும். அதுதான் ஏசப்பாவுடைய தாகம். அதை நம்ம தீர்க்கணும், நம்ம செயல்படணும். சும்மா ஏதோ நானும் வந்து ஊழிய சாப்பிட்றேன், தூங்குறேன், எழுந்துக்கிறேன், போகிறேன், வேலை பார்க்குறேன் அப்படின்னு இல்லாதபடி தேவனுக்காக நம்ம செயல்படணும். கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். ஒரு பாவி, லூக்கா 15 சொல்லப்படுது, ஒரு பாவி மனம் திரும்புதல் நிமித்தம் பரலோக ராஜ்யமே சந்தோஷப்படும் சொல்லப்படுகிறது. ஒருத்தர் மனம் திரும்பினாங்கன்னா பரலோக ராஜ்யம் என்ன பண்ணும்? சந்தோஷப்படும். அப்ப ஆண்டவரை சந்தோஷப்படுத்துற, பரலோகத்தை சந்தோஷப்படுத்துற வேலையை நம்ம என்ன பண்ணோம்? செய்யணும்.
இப்போ நாம் என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை அறிவித்து ஆத்ம ஆதாய பணி செய்து இயேசுவின் ஆத்ம தாகத்தை தீர்க்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. உங்களை எல்லாரும் ஒப்பு கொடுப்பீங்களா? ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, உங்களை துதிக்கிற ஆண்டவரே, உங்களை சோத்திரிக்கிற ராஜா, இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த நாளில் இந்த செய்தியை கேட்ட இந்த பிள்ளைகள் எல்லாரும் தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறாங்கப்பா. கர்த்தர் தாமே இந்த சுவிசேஷத்தை பணியை செய்ய ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பிள்ளைகளுக்கு நிறைவாய் கொடுத்து வல்லமையாய்த்து பயன்படுத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.